Today we discuss about the topic of Unit 8 in Physics, plus 2 Physics. The chapter is Atomic and Nuclear Physics. That is the introduction. What is atomic and nuclear? What is the most important topic of physics? What is atomic? Anything which occupies space is nothing but matter. Okay, what is the matter? The matter is consists of solid, liquid, gas, and the another one is plasma. Nowadays we discuss the plasma. So mainly the three things, one is the solid, liquid and gases. So what is the solid? It consists, the solid contains the stainless steel. This is the example for solid. You know the duster, the chalk piece is the one of the solid material. And then liquid, what is mean by liquid? What are the examples of liquid? In day to day life we use then water, petrol in vehicles. These are in the form of liquid. And gas, we breathing the oxygen, we breathing the gas. The one of the oxygen is the gas. It consists the number of molecules is formed. The solid, the binding is very tightly, and then liquid, the binding is just loose binding. The gas, there is freely electrons, the free bonding. Okay, so under then the atom. What is atom? The solid, liquid and gas, these are the matters. It consists of a number of atoms. In Greek word, there is the without division. Take any one of the material, you divide by one. So without division or indivisible matter is atom. Okay, நமக்கு அணு அப்படினா என்னன்னு தெரியும். So அணு அப்படிங்கறத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? சயின்டிஸ்ட் ஆல்ரெடி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படினா, ஒரு பொருளை சின்னதா மாத்திக்கிட்டே போறீங்க, அதனுடைய சைஸ் அதுக்கு மேல நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போயிட்ட அப்படினா அதுதான் நம்ம ஆட்டம்னு சொல்றோம். ஓகே, தட் இஸ் இன்டிவிசிபிள் அப்படினு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோ. நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எல்லாமே எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த எலிமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறார், அதனுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ் க்ளோசஸ்ட் டு 10 to the power of -10 மீட்டர் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு 1 மீட்டர் 2 மீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். an example for this is the 1 meter scale. You think this is the 1 centimeter, that is divided into centimeter, 1 2 3 4 5 6. And what is the 10 to the power of -10 meter? You thinking about this is the 1 millimeter. It divided into 1 millimeter. There is then 100 millimeter in 1 centimeter. So இதை ரொம்ப சின்னதா இன்னும் மாத்திரம், இன்னும் பிரிக்கிறோம். சரியா? ஸோ அப்போ அந்த 1 சென்டிமீட்டர்ல இருக்கிறத நம்ம மில்லிமீட்டரா பிரிக்கலாம், இன்னும் மில்லிமீட்டர்ல இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சின்னதா பிரிக்கலாம். ஸோ தட் இஸ் த ஹைட்ரஜன் ஆட்டம். த சைஸ் இஸ் த 10 to the power of -10 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ ஆட்டத்தை பற்றி வேற யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ரிச்சர்ட் ஃபைமன் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார். ஸோ ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டத்தை நம்ம ஆப்பிள் சைஸுக்கு மாற்றணும் அப்படின்னா, ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, நம்ம திங்க் பண்ணிக்கிறோம் ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை நம்ம ஆப்பிள் சைஸுக்கு நம்ம இமேஜின் பண்ணோம் அப்படின்னா, அப்போ அந்த ஆப்பிள் என்ன சைஸுக்கு மாறிடும் அப்படின்னா எர்த்தோட சைஸுக்கு மாறிடும். ஓகே, திங்க் பண்ண முடியுதா? அப்போ ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஆட்டமை ஒரு ஆப்பிள் சைஸுக்கு நீ திங்க் பண்ணா, என்லார்ஜ் பண்ணனா, அப்போ அந்த ஆப்பிள் எவ்வளோ சைஸுக்கு என்லார்ஜ் ஆகும்? எர்த்தோட சைஸுக்கு என்லார்ஜ் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை பற்றிலாம் வேற யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க? த போர் ஆட்டம் மாடல், தென் ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஆட்டத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தென் ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம ஆட்டம் மட்டும்தானா சார்? ஒரு மேட்டர் அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸஸ் இருக்கு. ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் ஆட்டம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆட்டத்துக்கு உள்ளார வேற என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. த ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இன்னும் பிரிக்கலாம், இன்னும் சப்டிவிஷன் போனோம் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளார என்ன இருக்கு? த இன்சைட் த நியூக்ளியஸ் த புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஓகே, த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இன் பில்ட் த நியூக்ளியஸ். நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியஸ்குள்ளார புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. ஸோ அவ்வளோதானா? இதுதான் எண்டா அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் நாட் அட் ஆல். புரோட்டான், நியூட்ரான் இதோடைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குவார்க் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, புரியுதா என்னன்னு?
ஸோ இப்போ நம்ம ஆட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கறது நம்ம எல்லா பொருளுமே அதனுடைய ஷேப்பை வச்சு சைஸை வச்சு நம்ம பார்க்குறோம். அது எப்போ பிரிக்கலாம், நம்ம சாலிட் லிக்விட் கேஸஸாக பிரிக்கலாம். ஒவ்வொன்றுலேயும் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஆட்டம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஃபார்மர். அடுத்து வாட்டர், பெட்ரோல், இதுலேயும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. சரியா, கேஸஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா கேஸஸ், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய இந்த பைண்டிங் எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சாலிடா, லிக்விடா, கேஸா, எனி ஒன் ஆஃப் த மெட்டீரியல், இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தென் ஆட்டம் மாடலை பற்றி வேறு யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க? ஸோ போர், ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளார வேற என்ன இருக்குது, இன்னும் நியூக்ளியஸும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தன் ஆட்டம், திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஆட்டம். எக்ஸாம்பிள் த ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை சுற்றி என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த நியூட்ரான் அப்படிங்கிறது இதை இன்னும் நம்ம பிரித்தோம் அப்படின்னா, இந்த நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூட்ரான்ஸ்குள்ளார வேற என்ன இருக்கு, இந்த புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. இந்த நியூக்ளியஸ்குள்ளார புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் ஆனது தான் நியூக்ளியஸ். ஸோ எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா செல் பை செல், the first cell, second cell, third cell, the number of electrons is arranged in the cells. So the nucleus consists of proton and neutron. Okay va, so இப்போ நம்ம டாபிக், இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம், ஆட்டம்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஃபுல் டீடைலா. ஆட்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிரிச்சிருக்காங்க. தென் அடுத்தது நியூக்ளியர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ ஆட்டம்ஸ் அப்படின்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை பற்றி, ஆட்டம்ஸ்னால் என்னென்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அதனுடைய மாடல்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய சார்ஜ் என்ன. ஓகே, ஸோ அடுத்தது நியூக்ளியர் அப்படின்னா நியூக்ளியருக்குள்ளே போகும்போது நியூக்ளியர், புரோட்டான், நியூட்ரான் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ குவார்க்ஸ் பற்றி படிக்க போகிறோம், அதனுடைய நியூக்ளியர் எனர்ஜி பற்றி படிக்க போகிறோம். ஹவு டு ப்ரொடியூஸ் தென் நியூக்ளியர் எனர்ஜி, ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ த ஆட்டம் அண்ட் தென் ஆட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய நியூக்ளியஸையும் எலக்ட்ரான்ஸை பற்றி பார்க்கணும். ஸோ நியூக்ளியஸுக்கு என்ன சார்ஜ், திஸ் இஸ் த நியூட்ரல், பிகாஸ் த புரோட்டான் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் இஸ் த நியூட்ரல் சார்ஜ், அண்ட் தென் எலக்ட்ரான்ஸ் இஸ் த நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் இருக்கிறது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரோ கேஸஸ். ஸோ கேஸ் வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ கேஸஸ், நார்மலி கேஸஸ் அப்படிங்கிறது நார்மல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் then without conduct electricity அப்படின்னு சொல்லலாம். why, there is then poor conductance of electricity அப்படின்னு சொல்றோமா, நம்ம conduct electricity conduct பண்ணாது. why, there is the number of electrons, there is no free electrons in the gases. how to conduct the electricity. ஸோ இப்போ கேஸ் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ எப்படி வந்து அதை கண்டக்ட் பண்ண வைக்கிறது, நம்ம எதனாச்சும் ஒன்று பண்ணால் தானே கண்டக்ட் பண்ண வைக்க முடியும். அங்கே எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு கேஸஸில், சரி இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நேமு டிஸ்சார்ஜ் டியூப். ஸோ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரோ கேஸஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டிஸ்சார்ஜ் டியூப். த என்க்ளோஸ்ட் இன் த டியூப், த வேக்கம் டியூப், த லென்த் இஸ் த எவாக்குலேட்டட் வேக்கம் டியூப் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா நியர்லி 50 சென்டிமீட்டர் இருக்கும், டயாமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஸோ இதுக்குள்ளார நம்ம கேஸ் இந்த பியூர் ஃபார்ம் இஸ் ஃபில்டு, இதுக்குள்ளார பியூர் ஃபார்மில் கேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ வித் த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் கேஜ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ த 2 electrodes are connected in the external high potential difference-ல நம்ம இந்த எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். So negative electrodes, this is the secondary coil of the transformer. இதை கொண்டு போய் எங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி காயிலில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், to give the electricity. So it gives the negative charge, it acts as the electrode is cathode, and then to give the positive charge the electrode is act as the anode. So இப்போ பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், எக்ஸ்டர்னல் செகண்டரி காயில் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படி வைக்கும் போது நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன மாறுது, கேத்தோட ஆக்ட் ஆகும், பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா ஆனோட ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ளார நம்ம ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும். ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கிறதுல ஒரு ப்ரெஷர் கேஜை எக்ஸ்டர்னலாக அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த கேஸ் எப்படி இருக்கும், பியூர் ஃபார்ம் இஸ் ஃபில்டு.
ஸோ என்ன சார் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம என்ன பண்ணனா இந்த கேஸை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு சப்ளை கொடுக்கும்போது கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்கும். த எஜெக்டட் த எலக்ட்ரான் ஃப்ரம் கேத்தோட் டு கோஸ் டு த சைட் ஆஃப் ஆனோடு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு ஆனோடை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹை பொட்டன்சியல் மட்டும் பத்தாது, இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம என்னென்னு பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அப்படி அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும்போது தான் இந்த கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆனோடை நோக்கி போகும். இங்கே இருக்கக்கூடிய கேத்தோடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆனோடை நோக்கி போகும். ஸோ அப்படி போகும்போது தான் நமக்கு இதுக்குள்ளார இருக்கக்கூடிய கேஸ் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ஆகுதா? எங்கேருந்து எங்கே? கேத்தோடு டு ஆனோடு. ஸோ எது வழியா? த்ரோ கேஸஸ். ஸோ வாட் வில் பி த கேஸஸ் இஸ் ஃபில்டு. த கேஸ் இன் த பியூர் ஃபார்ம் இஸ் ஃபில்டு. ஸோ வாட் டைப் ஆஃப் கேஸ் இஸ் ஃபில்டு இன் தன் evacuated glass tube? So to conduct the electron from cathode to anode. So what is the procedure to follow this discharge tube? So the first pressure of the gas. இப்போ discharge tube குள்ளார இருக்கக்கூடிய கேஸ்ல நம்ம ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணுறது? பை யூசிங் த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கேஜ். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 110 millimeter. So by using the pressure gauge to fix the pressure 110 millimeter. So there is no discharge from this tube. Okay. So ஏன் சார் டிஸ்சார்ஜ் ஆகலை? ஸோ அப்போ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய டியூப்பில் இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண ப்ரெஷர் 110 millimeter இருக்குது பார்த்தியா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ எலக்ட்ரான்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. எலக்ட்ரான்ஸ்லாம் ஆனோட நோக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நியர் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் நியர் 100 millimeter வைக்கிறோம். ஸோ அப்படி 100 millimeter மெயின்டைன் பண்ணும்போது த டிஸ்சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன நடக்குது? டிஸ்சார்ஜ் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்போ கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே போகுது? ஆனோட நோக்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ அட் த டைம் என்ன நடக்கும்? இர்ரெகுலர் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட். irregular streaks of light. ஸோ இப்போ லைட் என்ன பண்ணும்? இப்போ பல்ப் ஆன் பண்ணுற, பல்ப் ஆன் ஒன்று என்ன பண்ணும்? அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் எமிட் ஆகுறதுனால, ஃப்ளம்மண்ட் ஹீட் ஆகுறதுனால எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியில் போகும். ஸோ அப்படி வெளியில் போகும்போது ஒரு லைட்டிங் நடக்கும்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிராக்லிங் சவுண்ட். லைட்டாக அந்த கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்போ கேஸ் டிஸ்சார்ஜ் ஆகிற டைமில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சத்தம் வரும் உள்ளார. ஸோ அந்த ஸ்பார்க்லிங் நடக்கும். ஸ்பார்க்லிங் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒரு ஸ்மால் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இது பத்தாது, நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம், டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம், ஆனால் இது நமக்கு பத்தாது. ஸோ தென் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணணும், ப்ரெஷர் வந்து இன்னும் கம்மி பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். 10 millimeter ஆஃப் Hg, தட் இஸ் மெர்க்குரி லெவல் ஆஃப் த ப்ரெஷர், த 10 millimeter. அட் த டைம் த லூமினஸ் காலம் பாசிட்டிவ், தட் இஸ் லூமினஸ் காலம் அப்படிங்கிறது கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எதை நோக்கி போகுது? ஆனோட நோக்கி போகுது. அப்படி ஆனோட நோக்கி போகும்போது ஸோ இப்போ கேத்தோட் இஸ் கோஸ் டு த பாசிட்டிவ் காலம் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ டு சி. இப்போ ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் என்ன இருக்கும்? அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆனோட நோக்கி போகும். நம்ம ஆல்ரெடி டயக்ராமில் இப்போ தான் பார்த்தோம். ஸோ இப்போ கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு அந்த என்ன நடக்கும்? எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு ஆனோடு மேலே மோதிட்டு ஆனோட்லேருந்து திரும்ப என்ன பண்ணும்? கேத்தோடுக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ டு சி, ஆனோட் டு கேத்தோடு. ஸோ அண்ட் தென் இது போதுமா சார்? டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு போதுமா? இப்போ கேஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சா அப்படின்னா பத்தாது. சரியா? த ப்ரெஷர் இஸ் மெயின்டைன் 0.01 millimeter ஆஃப் Hg. ப்ரெஷர் என்ன பண்ணுறோம்? இன்னும் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். எவ்வளவு? ஃபஸ்ட்டு 110 millimeterலேருந்து 100 millimeter, அடுத்து 10 millimeter, இப்போ 0.01 millimeter என்ன பண்ணியிருக்கிறோம்? ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா the பாசிட்டிவ் காலம் disappears. ஸோ இப்போ இந்த ஆனோட் டு கேத்தோடுக்கு ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆனிச்சுல்ல. ஸோ எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆகுது இல்லை அந்த கேஸில். ஸோ அந்த பாசிட்டிவ் காலம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ மறைஞ்சிருச்சு, டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ எதனால் சார் அப்படி ஆனிச்சு? ஸோ அப்போ நமக்கு அந்த ஸ்பார்க்லிங்லாம் ஏற்பட்டுச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறீங்க, ஸ்பார்க்லிங்லாம் நடந்துச்சு. இந்த இர்ரெகுலர் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட்டு, கிராக்லிங் சவுண்டெல்லாம் நடந்துச்சு, ஸ்பார்க் கிரியேட் ஆனிச்சு. ஏன் அப்படின்னா அந்த கேஸஸ் வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ அந்த ஸ்பார்க் கிரியேட் ஆகுது இல்லை. ஸோ அந்த ஸ்பார்க்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறைஞ்சிருச்சு. ஸோ மறைஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டார்க் ஸ்பேஸ் வந்து அங்கே மெயின்டைன் ஆகும்.
இதுக்கு ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் ஒரு டார்க் ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த டார்க் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் க்ரூக்ஸ் டார்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அந்த டார்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இப்போ கேத்தோட், இது ஆனோடு, இப்படி இருக்கு. ஸோ வாட் இஸ் த டார்க் ஸ்பேஸ் அப்படின்னா இப்போ கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கேஸ் வந்து அதில் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும். சரி, எப்படி இருக்கு? திக்கா இருக்கா? நல்லா டார்க் ஸ்பேஸ். சரி, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? க்ரூக்ஸ் டார்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய டியூப் இருக்குது பார்த்தியா, இதை சுற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு எவாகுலேட்டர் டியூப் வச்சுருக்கிறோம். அப்படியே திரும்ப அந்த டயக்ராம் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். இப்போ இதை சுற்றி ஒரு எவாகுலேட்டர் டியூப் இருக்குது, இப்படி எவாகுலேட்டர் டியூப் இருக்குது, இதுக்கு நடுவில் தான் கேத்தோட ஆனோடு இருக்குது. ஸோ இப்போ இந்த எவாகுலேட்டர் டியூப்பில் இந்த டியூப் வால்ஸ் ஆஃப் த டியூப் இருக்குது பார்த்தியா, இந்த வால்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த வால்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே க்ரீன் கலராக அப்பியர் ஆகும். நமக்கு தெரியும், நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல டார்க் ஸ்பேஸ் ஆகிடும் ஃபுல்லாகவே. அப்போ இதுக்கு வெளியில் நம்ம வந்து பார்க்கும் போது இந்த கிளாஸ் டியூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் அப்பியர் ஆகும். ஸோ அந்த க்ரீன் கலரில் அப்பியர் ஆகிறது தான் நம்ம கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த கேஸு டிஸ்சார்ஜ் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது, கேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால அங்கே இப்போ கேத்தோட் டு ஆனோடு வந்து ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ கேத்தோட்லேருந்து தானே நமக்கு ஒரு ரேஸ் ஃபார்ம் ஆகி ஆனோடுக்கு போகுது. அப்போ அது வந்து கேத்தோட் ரேஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ என்ன வந்து அங்கேருந்து கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு என்ன மூவ் ஆகுது? இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, கேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் மீன் பை பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஃபாஸ்ட்டில் மூவ் ஆகும்? இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து இந்த கிளாஸ் டியூபோடைய வாலில் நமக்கு எப்படி வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னா க்ரீன் கலரில் அப்பியர் ஆகுது. ஸோ அப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்டேஜ் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹியர் திஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் கேத்தோட் ரேஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? கேஸை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், கேத்தோட் ரேஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ அந்த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஸோ இது என்ன நம்ம இப்போ இங்கே சொல்லிடுச்சு, த பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ்னால் என்ன சார்ஜ்? எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டால் இந்த கேத்தோட் ரே வந்து அஃபெக்ட் ஆகும். சரியா? ஏன்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாம் இதை பற்றி எல்லாம் படிக்கணும். இந்த கேத்தோட் ரேஸ் எப்படி இருக்கும், எதனால் அஃபெக்ட் ஆகும், வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரேஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ். கேத்தோட் ரேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளிகேஷன்ஸுக்கு போக முடியும். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா எனர்ஜி அண்ட் மொமெண்டத்தை கொண்டு இருக்கும். சரி, அந்த கேத்தோட் ரேஸ் பொசஸஸ் எனர்ஜி அண்டு மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கேத்தோட் ரேஸ் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து நம்ம வெளியில் கொண்டு வர கேத்தோட் ரேஸு நம்ம வேறு எங்கேனாச்சும் ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இட் கண்டைன்ஸ் சம் எனர்ஜி. ஓகே, இட் கண்டைன்ஸ் சம் எனர்ஜி அண்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இட் கண்டைன்ஸ் ஏ மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ட்ராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ ட்ராவல் பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது. அது எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். ஓகேவா? ஒரு ரேஸ் அப்படிங்கும் போது நம்ம இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேஸ் பார்க்கும்போது ட்ராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறதும் எப்படி ட்ராவல் பண்ணுது? ட்ராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் வித் ஹை ஸ்பீட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻⁷ மீட்டர் பர் செகண்ட். ஸோ என்ன ஸ்பீடில் சார் ட்ராவல் பண்ணும்? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வருமா? இது வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேட்டர் வேவ்ஸ்லாம் படித்தோம், நம்ம இதுக்கு முன்னால் மேட்டர் வேவ்ஸ்லாம் படித்தோம். அந்த மேட்டர் வேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? வேவாக மூவ் ஆகும், பார்ட்டிகலாக மூவ் ஆகும். சரியா? வேவ் ஃபார்ம், பார்ட்டிகல் ஃபார்ம் ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ ஒரு எனர்ஜியோடு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுது. அப்போ எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் 10⁻⁷ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். Okay, so next it can be deflected by application of electric and magnetic fields. So இது கொஞ்சம் முக்கியமானது, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. It can be deflected by application of electric and magnetic fields. So இப்போ நம்ம கேத்தோட் ரேஸ் பாஸ் ஆக ஒரு இடத்துல வந்து ஃப்ளோ ஆக வைக்கிறோம். சரியா? அப்படி ஃப்ளோ ஆக வைக்கும் போது அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும் போது அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் டிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? சரியா? ஏன் அப்படின்னா இப்போ கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லும் போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டால் கட்டாயம் அந்த கேத்தோட் ரேஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும்.
ஓகேவா? ஸோ அடுத்தது direction of deflection indicates that they are negatively charged particles. ஸோ இப்போ எப்படி சார் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது நம்ம என்னது ஒரு எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எலக்ட்ரான்ஸ்னா அதனுடைய சார்ஜ் என்னது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜ் எப்படி சார் டிஃப்ளெக்ட் ஆகுது? அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போகும் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி இங்கே படிச்சிருக்கிறோம். இது ஒரு எனர்ஜியோடு இருக்கும், சரியா? ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்? 10⁻⁷ மீட்டர்/செகண்ட், சரியா? ஒரு செகண்டுக்கு 10⁻⁷ மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து இப்போ கேத்தோட் ரேஸை பாஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே வச்சிருக்கிறோம்னு வச்சுக்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு பிளேட் வச்சிருக்கிறோம், அதில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்குறோம். அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும்போது இப்போ இதில் ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் இங்கே இருக்கக்கூடிய கேத்தோட் ரேஸு டிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? ஸோ ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா நமக்கு? ஸோ அப்போ இது வந்து கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது வந்து சார்ஜ் என்ன, அது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்படி நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? வாட் இஸ் த ஃபோர்ஸ் இன் பிட்வீன் த பாசிட்டிவ் அண்ட் திஸ் நெகட்டிவ்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிற அட் த டைமில் இந்த கேத்தோட் ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? நம்ம சொல்லியிருக்கிறோமா இங்கே த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன், டைரக்ஷன் அப்படி எந்த பக்கத்தை நோக்கி நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த கேத்தோட் ரேஸ் என்ன பண்ணும்? அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜால் அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜால் டிஃப்ளெக்ட் ஆகும். இது நமக்கு தெரியும். பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இண்டிகேட்ஸ் தட் தே ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது நெகட்டிவ் சார்ஜ். அங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? கம்பல்சரி வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணும்போது என்ன சார் நடக்கும்? ஒரு சார்ஜ், சரியா? இந்த கேத்தோட் ரேஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன பண்ணும்? டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அங்கே வந்து ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது நம்ம அடுத்தது பார்க்க போகிற கொஸ்டினுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் அலோடு டு ஃபால் ஆன் எ மேட்டர். ஏதோ ஒரு பொருள் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேத்தோட் ரேஸை விழ வைக்கிறோம். அப்படி விழ வச்சோம் அப்படின்னா தே ப்ரொடியூஸ் ஹீட். என்ன நடக்குது? கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறத கொண்டு போய் ஒரு மெட்டல் பிளேட் மேலே விழ வச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டீரியல் மேலே, சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மேட்டர் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஒரு சாலிடோ லிக்யூடோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கிறோம்னு வச்சுக்குவேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அது என்ன பண்ணும்? ரீப்ளேஸ் பண்ணும். இதெல்லாம் நம்ம இந்த ரேடியேஷனில் படிச்சிருப்போம். லாஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேடியேஷனில் படிச்சிருப்போம். கொஞ்சம் அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ஒரு கேத்தோட் ரேஸை கொண்டு போய் ஒரு மேட்டர் மேலே ஃபால் பண்ண வச்சு விழ வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்? அங்கே ஒரு கொல்யூஷன் நடக்கும். இதுவும் நெகட்டிவ் சார்ஜ். அங்கே இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? கொல்யூஷன் ஏற்படுத்தும். அப்போ அந்த கொல்யூஷனால நமக்கு என்ன கிடைக்குது? ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஸோ தே அஃபெக்ட் த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ். இப்போ தெரியுதா நமக்கு? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். தே அஃபெக்ட் த ஃபோட்டோகிராஃபிக். ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலே நீ ஒரு கேத்தோட் ரேஸை விளைவிக்கும் போது நமக்கு என்ன பண்ணும்? அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் கொலைட் ஆகிறதுனால நம்ம தே அஃபெக்ட் த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இட் ப்ரொடியூசஸ் ஃப்ளூரசன்ஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும்? அது மேலே இப்போ எலக்ட்ரான்ஸ் கொலைட் ஆனிச்சு அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். சரியா? ஒரு மெட்டீரியல் மேலே நம்ம என்ன பண்ண வைக்கிறோம் அப்படின்னா விழ வைக்கிறோம். ஒரு சாலிட் மெட்டீரியல் மேலே கேத்தோட் ரேஸை விழ வைக்கிறோம். அப்போ அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் எஜெக்ட் ஆகுமா? ஸோ தட் எலக்ட்ரான்ஸ் கண்டெய்ன்ஸ் த சம் ஆஃப் த எனர்ஜி. ஸோ இதெல்லாம் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் எனர்ஜி சம் ஆஃப் த மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்கும்? ஒரு சில எலக்ட்ரான்ஸை லிபரேட் பண்ணும்போது அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு லைட் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் நம்ம ஃப்ளூரசன்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். தே ஃபால் ஆன் சர்டன் கிறிஸ்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ். இப்போ கிறிஸ்டல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிக்கான் சொல்லலாமா? கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இங்கே சிலிக்கான், ஜெர்மானியம் அந்த மாதிரி சொல்லலாம். மினரல்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலே இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் லேயரில் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இந்த கேத்தோட் ரேஸ் வந்து ஃபால் பண்ணி கேத்தோட் ரேஸை விழ வச்சு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் சம் எனர்ஜியோட வெளியில் வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் லைட் ஆர் ஹீட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அயன் இஸ் த கேஸ் த்ரோ விச் தே பாஸ்.
இந்த கேத்தோட் ரேஸ் வந்து நம்ம எங்கே பாஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேஸை என்ன பண்ணோம், அயனைசேஷன் பண்ணணும். சரியா? ஏன்னா அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த மினரல்ஸ், ஸோ சம் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜ் பார்ட்டிகளை என்ன பண்ணலாம், நம்ம இந்த நெகட்டிவ் கேத்தோட் ரேஸ் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவை தனித்தனியாக பிரிக்கலாம். இதை தான் நம்ம அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? த ஸ்பீட் ஆஃப் கேத்தோட் ரேஸ் இஸ் அப் டு 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம், நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம், அதில் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கேத்தோட் ரேஸ் அப்படின்னா 10⁻7 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ 10⁻7 மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது என்ன சார்? அப்போ த ஸ்பீட் ஆஃப் த கேத்தோட் ரேஸ் இஸ் அப் டு 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்? நமக்கு தெரியும், லைட்டோடைய ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? 1/10னா இந்த ஸ்பீடு, இந்த லைட்டோட ஸ்பீடில் 1/10 பங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ 3 × 10⁸ × 1/10 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்? 3 × 10⁸ × 10⁻⁻1 எடுத்துக்கலாமா அப்படி? ஸோ இப்போ 3 × 10⁸ இங்கே 10⁻⁻1. ஸோ இது எவ்வளோ ஆச்சு? 3 × 10⁻7 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கேத்தோட் ரேஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் 10⁻7 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ லைட்டோட ஸ்பீடு நியர்லி லைட்டோட ஸ்பீடில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த கேத்தோட் ரேஸ் இஸ் அப் டு 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. சரியா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தென் இதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் நம்ம பார்க்கும்போது இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டால் மேக்னெட்டிக் ஃபீல்டால் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ அதை செக் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? அடுத்தது ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் வந்து கேத்தோட் ரே வந்து ஃபால் ஆனிச்சுன்னா ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஃப்ளோரசன்ஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாகவே நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ ஃபோட்டோ செல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ செல்லில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கேத்தோட் ரேஸை விளை வைக்கலாம், இல்லை எலக்ட்ரான்ஸை விளை வைக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த தெர்மியோனிக் எமிஷன், செகண்டரி எலக்ட்ரான்ஸ் எமிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்.